வணக்கம் அன்பர்களே, வாங்க இன்னைக்கு ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்: கேரட் எடுத்திருக்கேன், மஷ்ரூம் எடுத்திருக்கேன், பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒயிட் ஆனியன் எடுத்திருக்கேன், கோஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் 4 கலர்லேயும் பெல் பெப்பர் எடுத்திருக்கேன். இதை உங்களுக்கு நான் எப்போவுமே காட்டின மாதிரி பேனில் போட்டு ஃப்ரை பண்ணியே எடுப்பேன். நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா நான் இது எப்படி பேனில் போட்டு ஃப்ரை பண்ணுறேனோ அதே மெத்தடு தான். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரைட் ரைஸில் போடுறதுக்கு ஷெஸ்வான் சாஸ் எடுத்திருக்கேன், ரெட் சில்லி ஆயில் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் ரெட் சில்லி ஆயில். இது வீட்டில் பண்ணது தான். இதுவும் ஷெஸ்வான் சாஸ், இதுவும் வீட்டில் பண்ணது தான். நான் இதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் ஒயிட் பெப்பர், அஜினமோட்டோ, ரைஸ் வினிகர், இல்லைனா ஏதாவது உங்களுக்கு என்ன வினிகர் இந்தியாவில் கிடைக்குதோ அந்த வினிகர் வாங்கிக்கோங்க, ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற வினிகர். அப்புறம் டார்க் சோயா சாஸ். இது எல்லாமே நான் அந்த ஃப்ரைட் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதில் நான் சில்லி ஆயில் விட போகிறேன். ஈரம் இல்லாத ஸ்பூனாக பார்த்து தான் விடணும், இல்லைனா இது கெட்டு போயிடும். இல்லைனா உங்களுக்கு இது நிறைய நாள் வரும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி விடுங்க. இது காரமாக இருக்கும், அதிகமாக விட்டுற போகிறீங்க. நான் கொஞ்சம் சாதம் கூட இருக்கறனால நான் இதில் 3 ஸ்பூன் விடுறேன். அதுக்கப்புறம் ஷெஸ்வான் சாஸ், இதுவுமே நான் 3 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ், அது நான் 2 ஸ்பூன் விடுறேன். அப்புறமா ரைஸ் வினிகர். இதுவுமே நான் 2 ஸ்பூன் விடுறேன். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் ஒயிட் பெப்பர், அப்புறம் 1/4 ஸ்பூன் அஜினமோட்டோ. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா இந்த சாதத்தில் நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி கலந்துக்கணும். பாருங்க, இதை இந்த மாதிரி 2 கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா இப்படி சாதத்தை நல்லா குலுக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 கரண்டியாலையும் நான் சொன்ன மாதிரி கலந்துக்கோங்க. பாருங்க, இந்த பேனில் நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆலிவ் ஆயிலில் நான் கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறேன். இப்போ பாருங்க, எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் போட்டாச்சு. இந்த வெஜிடபிள்ஸையும் நல்லா ஆஃப் வேக்காடு தான் வேகணும், ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா வேகக்கூடாது, அரை வேக்காடு தான் வேகணும். இதுவுமே நீங்கள் 2 கரண்டியால் எடுத்து போட்டு பண்ணலாம். இது நல்லா ஃப்ரை ஆனோடனே அந்த சாதத்தோட போட்டு மிக்ஸ் பண்ணாக்கா ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பாருங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. காய் ஆஃப் வேக்காடு வெந்துருச்சு. இதில் நான் லைட்டாக 1/4 ஸ்பூன் சால்ட்டும் 1/4 ஸ்பூன் சில்லி ஆயிலும் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த காயில் உப்பும் காரமும் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதே மாதிரி போட்டுட்டு இப்போ இதில் சாதத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 10 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் நிறுத்திடலாம். இதுதான் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ்
ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை நான் எப்படி அந்த காரம்லாம் ஸ்பைசஸ்லாம் போட்டு எப்படி கலக்கணும்னோ அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கலக்கணும். உங்கள் வீட்டில் பன்னீர் இல்லை டோஃபு ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி இதில் போடலாம். அந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஃப்ரை பண்ணி இதில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பன்னீரை நான் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் சால்ட்டும் ஒரு ஸ்பூன் சில்லி ஆயிலும் போட்டு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த ஃப்ரைட் ரைஸில் போட்டுருவேன். பன்னீர் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை அப்படியே நான் ஃப்ரைட் ரைஸில் மிக்ஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இதுதான் ஷெஸ்வான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இதை செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.